Third problem. Two types of soaps A and B are in the market. Their present market shares are 15% for A and 85% for B. ஸோ இப்போ கிளியராக ப்ராப்ளத்துலேயே நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய இனிஷியல் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது 0.15% ஏ வந்து பி வந்து 85% கொடுத்துருக்கு. ஆஃப் தோஸ் ஹூ பாட் A the previous year 65% continue to buy it again while 35% switch over to B. Of those who bought B the previous year 55% buy it again and 45% switch over to A. Find their market shares after 1 year. After 1 year அப்படின்னா ஒன் டைம் மல்டிபிள் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அண்ட் வென் இட்ஸ் ஈக்லிபிரியம் ரீச்டு. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே ஈக்லிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் இன்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம எஸ்எம் இன்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு எஸ்எம் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இது ப்ராப்ளத்துக்கும் ஈக்லிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக ஒரு சோப் இருக்குது. சரியா? அது வந்து 15% அண்ட் 85% அதனுடைய சேல். இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து ஏ அப்படிங்கிற சோப்பு வந்து 65% வந்து திருப்பியும் வாங்குகிறாங்க. இந்த வருஷமும் அதை வாங்குகிறாங்க. ஆனால் 35% என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கு மாறிடுறாங்க. அப்போ அது ஃபஸ்ட் ரோவில் நம்ம என்ன பண்ணணும், 65% ஏக்கும் 35% பிக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ரைட். இப்போ லாஸ்ட் இயர் பி 55% வாங்கினவங்க, சரியா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷமும் அதையவே கண்டினியூ பண்ணுறாங்க. 45% வந்து ஏக்கு மாறிடுறாங்க. அப்போது 45% ஏலையும் 55% பிலையும் மார்க் பண்ணணும். கிளியரா? அப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஃபஸ்ட் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். T is equal to 0.65 soap A and 0.35 soap B. Again 0.45 soap A and 0.55 soap B. So initial market value AB is equal to 0.15 and 0.85. So shares after 1 year. So இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 0.48 and 0.52. அப்போ ஏனுடைய ஷேர் வந்து 48%, பியுடைய ஷேர் வந்து 52% அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈக்லிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அட் அன் ஈக்லிபிரியம் ஃபார்முலா ஏபி இன்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி, வேர் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏபி சோப் ஏ அண்ட் சோப் பி transition matrix is equal to A. So equilibrium find out பண்ணுறதுக்கு first row first column or first row second column multiple பண்ணால் போதும். ஸோ நம்ம A into 0.65 A plus then 0.45 into B is equal to A. First row first column A into 0.65 plus B into 0.45 equal to A, right side value. So second column multiple பண்ணால் equal to B அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. So 0.65A plus 0.45B equal to A. But B is equal to 1 minus A because A plus B is equal to 1. So B is equal to 1 minus A. So 0.65 plus 0.45 into 1, 0.45 minus 0.45 into A, 0.45A equal to A. So 0.65 minus 0.45 is 0.20. 0.45 equal to A minus 0.2A. So 0.45 equal to A minus 0.2A, that is 0.8A. So A equal to 0.45 divided by 0.8. It is equal to 0.5625. So at an equilibrium, A's share is 56.25%. So 0.5625 into 100. After the simplification, we get 0.5625 and convert into percentage, we get 56.25%. The 100 la multiple பண்ணிட்டோம்னா 56.25% வரும். பி ஷேர் கண்டுபிடிக்கணும்னா 100லேருந்து சப்ராக்ட் பண்ணலாம், அல்லது 1 minus 0.5625 equal to 0.4375, that is equal to 43.75%. ஸோ ஈக்லிபிரியமில் ஏஷோடைய ஷேர் வந்து 56.25% and B ஷேர் 43.75%. ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க். ஸோ அதுக்கு சொல்யூஷன் நான் இங்கே கொடுத்துட்டேன். T is equal to 0.6, 0.4, 0.2, 0.8. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இந்த டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் அது மல்டிபிள் பண்ண வேண்டிய வேல்யூவும் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கு 50%. ஸோ 0.5, 0.5.
இது 50%னா இதுவும் 50% இருக்கும். ஸோ இதில் வந்து ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 இயர் 1 வீக்கும் கண்டுபிடிக்கணும், 2 வீக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு வரக்கூடிய சொல்யூஷன் எடுத்து மல்டிபிள் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸோடு அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா போதும். 1 வீக் வரக்கூடிய அந்த சொல்யூஷன் எடுத்து எகெயின் என்ன பண்ணுறோம், ட்ரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா செகண்ட் வீக்கினுடைய வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஈக்லிபிரியமுக்கு சேம் ஃபார்முலா, ஏபி ஆஃப் ட்ரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி, வேர் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அதே கண்டிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம்.